வெல்கம் பேக் டு சேனல். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயம் தான் ஜனநாயகன் படத்துடைய நியூ ரிலீஸ் டேட். இந்த படம் February 20 அன்னைக்கு நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுமே இந்த படத்தோடைய புக்கிங்ஸ் இந்த வீக்கெண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட், ஸோ அவங்களுமே ஒன் ஆஃப் த ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவங்களுமே இந்த படத்தோடைய அப்டேட் கம்மிங் சூன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மறுபடியும் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் இப்போ நியூஸ்லையுமே ப்ரொலாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படத்துல ரிலீஸ் டேட் அப்டேட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கேவின் சைட்லேருந்து எனி டைம் இதுக்கான ஆப்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒன் சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே வரலாக இருக்கும். ஸோ நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்குள்ள இந்த படத்தோட சென்சார் கையில் கிடச்சதுன்னா உண்மையிலே வேற லெவல் தான். ஸோ அப்படி நடக்குமான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ சென்சார் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் டேட் மேக்ஸிமம் February 20 அன்னைக்கு இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். ரிலீஸ் டேட்காக நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கால் பண்ணுங்க. ஸோ இன்னும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது இன்னும் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ வர சண்டேக்குள்ளே இந்த படத்தோட நியூ ரிலீஸ் டேட்டை அவங்க மேக்ஸிமம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேவிஎன்ஸ்லேருந்து எனக்கு இந்த படத்துடைய சென்சார் வாங்கி எனக்கு இதோடைய ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. நிறைய தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய புக்கிங்ஸ்லாம் கூட ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன் சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களாம். டேரெக்டாக புக்கிங்ஸே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ஓவர்சீஸில் குறிப்பாக ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நிறைய கண்ட்ரிஸ்லாம் கூட இதோட புக்கிங்ஸ் இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அனுப்பி விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு அப்புறம் நாளைக்குள்ள மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள்லாம் டைம் எடுத்துக்க மாட்டான்னு தான் தோணுது. ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டாங்க, மறுபடியும் ரீசென்சார் பண்ணுறதுக்கு முடியும் படத்தை பார்த்து அண்ட் ஆர்மி பக்கம் ஒரு NOC வாங்கணும், அது ஒரு வேலை. ஸோ நாளைக்குள்ள அவங்க ரிவைஸ் பண்ணி முடிச்சாலுமே ஸோ அப்படி இல்லைனா வெனஸ்டே கூட உங்களுக்கு மேக்ஸிமம் சென்சார் சர்டிஃபிகேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன் CBFCயில். ஸோ ஒன்ஸ் சென்சார் சர்டிஃபிகேஷன் அவங்களை இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முன்னாடி 3 hours 6 minutes கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எவ்வளோ மினிட்ஸ் கட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ மினிட்ஸ் ட்ரிம் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு சென்சாரான வெர்ஷன் கட் இருக்குல்ல 3 hours 6 minutes, அந்த வெர்ஷன் தான் எல்லா கண்ட்ரீஸ்லுமே உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்தியாவில் மட்டும் ரிவைஸ்டு வெர்ஷன் இப்போ வரக்கூடிய நியூ சென்சார் வெர்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அதில் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் காத்துட்ருக்கு. ஸோ ஓகே தான், பார்ப்போம். எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.